என்ன பிரபா இது? அதே ஃப்ளவர்ஸ், அதே சாக்லேட்ஸ். நான் கூட எனக்கு புதுசா அடிபட்டிருக்கு, புது கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க பாரு, அதே ஃப்ளவர்ஸ், அதே சாக்லேட்ஸ். எப்பயும் இதான் வாங்கணுமா? அப்புறம் புதுசா அடிபட்டதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? அம்மு, ஓகே, ஐம் சாரி. நிச்சயமா அடுத்த தடவை உனக்காக ஏதாவது பெர்ஃபெக்ட்டா புதுசா ஏதாவது வாங்கிட்டு வரேன். இது பக்கா ப்ராமிஸ். அடுத்த தடவைனா நீ எனக்காக புதுசா கிஃப்ட் அண்ட் சாக்லேட்ஸ் வாங்கி தருவேங்கிறதுக்காக நான் திரும்ப அடிபட்டிருக்கணுமா? அம்மு, தயவு செஞ்சு விளையாட்டுக்கு கூட இப்படி பேசாத. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற? நாம 2 பேரும் ஒண்ணு சேரணுங்கிறது விதியா இருந்ததுன்னா அப்புறம் எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் எதுக்காக இப்படி ஒரு தடை வந்து நம்மள ஒண்ணு சேர விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு? நாம சந்தோஷமா வாழ்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குதே. ஏன்? ஏன்னா விதி உன் மேல செம்ம கோபத்துல இருக்கு பிரபா. நீ என்ன பார்க்க வரும்போதெல்லாம் அதே ஃப்ளவர்ஸையும் அதே சாக்லேட்ஸையும் வாங்கிட்டு வரல, அதான் இதான் ரீசன். என்னைக்கு நீ எனக்கு புது கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வரியோ அன்னைக்கு இதே விதி உன்னை எனக்கு கிஃப்ட் பண்ணிடும். அதுவும் கிஃப்ட் ராப் பண்ணி. மேவி கமன். இதுக்கெல்லாம் போய் நீங்க பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? வாங்க. இல்ல, நாங்க 2 பேரும் வந்து உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமோன்னு தோணுது. இல்ல, அப்புறம் மகாராணி மேடம்க்கு பணிவிட செய்ய வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அப்படி ஏதாவது ஆசை இருந்தா சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு இப்படியா கஷ்டப்படுத்துவ? வேணும்னா நானே உனக்கு வார்ட் பாயா இருக்கேன். சாரி பிரக்யா, அந்த போஸ்ட் எனக்கு தான். நீங்க பேசாம வார்டனா இருங்க, அப்பதான் உங்ககிட்ட இருந்து அவ எல்லாத்தையும் கத்துப்பா. சிரிப்பா இருக்கா உனக்கு? அப்படின்னா இங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகல, டென்ஷன் ஆகுறதுக்கு எதுவும் இல்ல. இதுக்கு மேல டென்ஷன் எனக்கா இருக்கு? அதான் உன் சிஸ்டர் இன் லா இருக்கா இல்ல, அவதான் டென்ஷனோட எக்ஸ்ட்ரீமே காமிச்சிட்டாளே. இன்ஃபேக்ட் என்னோட வெட்டிங் டே அன்னைக்கு எனக்கு எப்படி ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கா இல்ல பிரபா? இந்த ஃப்ளவர்ஸ், இந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு. யார் வாங்கிட்டு வந்தாங்க? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆலியா என் சமாதிக்கு மலர் வளையமே வைக்கணும்னு நினைச்சா, ஆனா எனக்கு கடைசியில இந்த பொக்கே தான் கிடைச்சிருக்கு. என்ன அம்மோ இதெல்லாம்? ஆலியா உனக்கு செஞ்சிருக்கிற துரோகத்தை உன்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஆனா அவரு முன்னாடி இப்ப இதையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அந்த சம்பவம் நடந்ததுல இருந்து அவர் எப்படி இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவர் ஆலியாவுக்கு அவ வாழ்க்கையோட மிகப்பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு. தண்டனையா? என்னக்கா? சொல்றேன் கேளு. யாருமே எதிர்பார்க்கல, அவரு ஆலியாவை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஆலியாவோட இனி தனக்கு உறவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே பிரக்யா? அபி இப்படி செஞ்சான்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. அவனுக்கு தான் வாழ்க்கையில 2 பேர் தான் முக்கியம். ஒன்னு அவன் பாட்டி, இன்னொன்னு அவன் தங்க ஆலியா. ஆனா அவ்வளவு அன்பு வச்சிருந்த ஆலியாவே வீட்டை விட்டு போக சொல்லிட்டானா? பிரக்யா, எனக்கு அபியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இத பத்தி தனக்கு கவலையே இல்லைங்கிற மாதிரியும் தான் ஸ்ட்ராங்குங்கிற மாதிரியும் காட்டிக்க முயற்சி பண்ணுவான். ஆனா உள்ளுக்குள்ள வலியாலையும் வேதனையாலையும் அவன் துடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா ஒண்ணு பிரக்யா, அவன் இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கானா, அதுல இருந்து அவன் உங்க மேலையும் உங்க குடும்பத்து மேலையும் எவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. என்னால இப்ப அவன் இருக்கிற நிலைமையை நல்லா புரிஞ்சுக்க முடியுது. நான் போய் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். அபி, பிரபா, சாரிடா. ஆலியா பண்ணது மன்னிக்க முடியாத தப்புன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்னால எதுவும் பண்ண முடியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ஐ அம் ரியலி சாரி. என்னடா அபி இப்படி எல்லாம் பேசுற? என் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு என்கிட்ட சாரி எல்லாம் கேட்கலாமா? நம்ம சின்ன வயசு ரூல்ஸை மறந்துட்டியா? நோ சாரி, நோ தேங்க்ஸ். சின்ன வயசுல இன்னொரு ரூல் இருந்ததுடா. நீ அதை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு ஃப்ரெண்ட் வருத்தத்தில் இருக்கும்போது இன்னொருத்தன் அவனை கட்டி பிடிச்ச ஆறுதல் சொல்லணும். Give me a hug, டா. இவங்க 2 பேரும் நட்புக்கு உதாரணமா இருக்காங்க. ஆலியாவால இவங்க 2 பேரோட நட்புக்கு எந்த பாதிப்பும் ஏற்படல. இவங்க என்னன்னைக்கும் இப்படி ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்.
ஓ காட் ஆலியா, தலை வெடிக்குது. நேத்து ராத்திரி என்னை யார் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க? யார் அது? கமன். குட் மார்னிங் மேம். என்ன ராபின்? மேம் சாரி, பாட்டிமா தான் உங்களை எழுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. வச்சுட்டு போ. மேம் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? வேணாம் போ. இரு, ஒரு நிமிஷம் இரு. எஸ் மேம். காட். ஆமா, நேத்து ராத்திரி யார் என்ன வீட்ல கூட்டிட்டு வந்து விட்டது? மேம் அது பிரபா சாரோட ஃப்ரெண்டு நிக்கல் சார். அவர் தான் உங்களை பயங்கர நிலைமையில கூட்டிட்டு வந்தாரு. நான் எந்த நிலைமையில இருந்தேன்னு உங்ககிட்ட கேட்டேனா? சாரி மேம். கதவை சாத்திட்டு போ. இப்பெல்லாம் எல்லா சீன்ஸ்லயும் இந்த நிக்கில் ஏன் வரா? பட் why should I care? எனக்கு யார் ஹெல்ப் பண்றாங்கன்றது தான் எனக்கு முக்கியம். தனக்கு ஃபோன் பண்ணணும். ஆலியா, how are you? அப்புறம் கல்யாணம் எப்படி நடந்துச்சு? நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ண, நீ என் ஃபோன் எடுக்கவே இல்ல. மேடம் அவ்வளவு பிஸியா? சரி அதெல்லாம் விடு. கல்யாணம் எப்படி நடந்துச்சு? ஓ ஜஸ்ட் ஷட் அப் தனு. முதல்ல ஃபோன் பண்ணவங்கள கொஞ்சம் நீ பேச விடுறியா? ஃபோன் அட்டெண்ட் பண்ண உடனே blah 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 வாய்க்கு வந்த மாதிரில நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கற. ஃபோன் பண்ணவங்கள தான் கொஞ்சம் பேச விட்டா உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு? ஐயோ ஓகே. நீ பேசுறத கேட்டு அப்செட்டா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்செட் இல்ல தனு, பயங்கர கோவத்துல இருக்கேன். கோவத்திலையா? ஏன் என்னாச்சு? எல்லாமே போச்சு. அந்த அம்மா இருக்காளே, டடா. ப்ளீஸ் தனு, உடனே இங்க கிளம்பி வா. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன். ஐ அம் சாரி ஆலியா, என்னால இப்ப வர முடியாது. ஏன்னா என் ஃபேமிலி இங்க தான் இருக்காங்க. ஓகே ஓகே தனு, நீ உன் ஃபேமிலியோட நிம்மதியா இரு. ஓகே, நாளைக்கே அண்ணன் உன்னை கை கழுவி விட்டாலோ இல்ல உன்னை கண்டுக்காம போனாலோ தயவு செஞ்சு என்கிட்ட வந்து புலம்பாத. ஆஃப்டர் ஆல் அந்த அம்முக்காக கூட பிறந்த தங்கச்சிய விட்டு கொடுத்தவன் என் அண்ணன். நாளைக்கு அந்த பிரக்யாக்காக கண்டிப்பா உன்னை விட்டுருவாங்கிறத மறந்துடாத. உன் உறவே வேணான்னு விட்டுருவான் தனு. அந்த சமயத்துல தயவு செஞ்சு என்கிட்ட மட்டும் வந்துடாத. போயிட்டு வர ஆண்டி. சரிங்க மாப்பிள்ள, உடம்ப வரேன் பாத்து. பாட்டி. அம்மா இதை நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. அவ தான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா. அவளை முதல்ல பேச்சு குறைக்க சொல்லுங்க. அதிகமா பேச பேச தலைவலி தான் அதிகமாகும். நீ சொல்லி கொடுத்ததா அம்மு எப்படி பாத்துக்கணும் நான் கத்துக்கணுமா? அம்மாவாக போறீங்கல்ல, அதான். அம்மாவோட உடம்பு எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் உடம்பையும் மாப்பிள்ளையோட உடம்பையும் நல்லா பாத்துக்கோ. பிரக்யா, ஒருவேளை உனக்கு அம்மு மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா 2-3 நாள் இங்கே இரு. இல்லனா உன் கூட அவளையும் கூட்டிட்டு போயிடு. பாட்டி அது சரிப்பட்டு வராது. அம்மு அங்க போனானா பிரக்யாக்கு தான் வேலை அதிகமாயிடும். அவங்களுக்கு ஏற்கனவே அங்க நிறைய வேலை இருக்கு. அதே இங்கன்னா நீங்களும் ஆண்டியும் பக்கத்துல இருந்து அவரை நல்லா பாத்துப்பீங்க. அடிக்கடி நானும் வந்து அவரை நல்லா பாத்துப்பேன். அத சொல்லு. கேட்டியா? லைலா மஜ்னு காதலுக்கு அப்புறம் இவங்க காதல் தான் ரொம்ப பெருசா பேசப்படுது. போயிட்டு வரேம்மா. சரிம்மா, வரேன் பத்திரமா பாட்டி. போயிட்டு வாங்க. சரிம்மா. பாய்டா. மிஸ்டர் ரபி, உங்க ஃப்ரெண்ட் பிரபாக்கு நடக்கிற இந்த கல்யாணம் உங்க தங்கச்சி ஆலியாவால தான் நின்னு போனதுங்கிறது உண்மையா? அது மட்டும் இல்லாம உங்க வைஃப் பிரக்யா தங்கச்சி அம்மு மேல உங்க கொலவெறி தாக்குதலை நடத்திருக்காங்களா? உங்க தங்கச்சி ஆலியாவும் பிரபாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால தான் இப்படி செஞ்சாங்களா? சார் நில்லுங்க, நீங்க எங்களை அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க பதில் சொல்லி ஆகணும் மிஸ்டர் அபி. மிஸ் ஆலியா ஒரு ராக் ஸ்டாரோட தங்கச்சிங்கிறதுனால எது வேணா செய்யலாமா? நீங்க ஒரு செலிபிரிட்டிங்கிற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்க தங்கச்சியை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் அபி? இங்க பாருங்க, நீங்க எங்க வீட்டு அவங்களுக்கு வாசல்ல வந்து தண்டனை நின்னுட்டு கிடைச்சே ஆகணும். அவங்கள தண்டனையில இருந்து காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களோட நீங்க தான் பெரிய குற்றவாளி. மிஸ்டர் அபி, நீங்க ஃபேக். நீங்க உண்மை நேர்மைன்னு வாய் கீழே பேசுறீங்க. ஆனா குற்றவாளி உங்க தங்கன்னு வரும்போது நீங்களே தப்பு பண்றீங்க. ஜனங்களோட ஐடலா இருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. இவருக்கு ஐடலா இருக்கிறதுக்கு தகுதி இல்லன்னு யார் சொன்னது? நான் தான் சொல்றேன். தன்னை ஐடல் எடுத்துக்கங்கன்னு இவர் தான் எல்லார்கிட்டயும் சொன்னாரா? இல்ல, ஆனா எக்ஸாக்ட்லி. என்ன ஐடல் எடுத்துக்கங்கன்னு இவர் போய் யார்கிட்டயும் சொல்லல. இவர் நல்லவரா தெரியறதுனால தான் ஜனங்க இவரை ஐடலா ஏத்துக்கறாங்க. அவங்களுக்கு இவரை பிடிச்சிருக்கு. இதுவும் ஒரு வகையில கடவுள் நம்பிக்கை மாதிரி தான். கடவுள் நம்ம கிட்ட வந்து பூஜை பண்ணுங்கன்னு கேக்குறாரா? இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியதை செய்யறோம்ல. உங்களுக்கு இவர் ஐடலா இதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க ஏத்துக்காதீங்க. அதுக்காக ஏத்துக்கிட்டவங்களோட ஃபீலிங்ஸை கொஸ்டின் பண்ற உரிமை உங்களுக்கு இல்ல. நீங்க யார் இவர் ஐடலா நினைச்சாலும் நினைக்கலனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னோட ஐடல் இவர்தான். ஏன்னா இவர் மனசளவுல ரொம்ப நல்லவர்.
விஷயம். என் தங்க அம்முவுக்கும் பிரபாக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் ஆலியாவால கேன்சல் ஆகல. அன்பார்ச்சுனேட்லி அம்முக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால போஸ்ட்போன் பண்ணிருக்கோம். நீங்க இந்த மாதிரி எங்க பர்சனல் லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகி உங்க நியூஸை சென்சேஷனல் ஆக்குறத முதல்ல நிறுத்துங்க. நீங்க காட்டுற செய்தியால சமூக வளர்ச்சி அடையணும். நீங்க வளர்ச்சி அடைஞ்சா மட்டும் போதாது. இதுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? அக்கா, இப்படியே இருந்தா எப்படி? இன்னும் எவ்வளவு நேரம் இந்த மாதிரி சோகத்துல எல்லாரும் உட்கார போறோம்? வேற என்ன பண்ண சொல்ற இந்து? யோசிச்சு பாரு, பிரபா அம்மு கல்யாணம்னு வரும்போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அதுவும் இந்த தடவை நம்ம வீட்டு பொண்ணு ஆலியாவே நமக்கு துரோகம் பண்ணிருக்கா. நல்ல வேளையா சொந்தத்துக்குள்ளேயே நாம சம்பந்தம் பண்ணிக்கிட்டோம். வேற யாராவதா இருந்திருந்தா தான் பொண்ணு மேல கொலை முயற்சி நடந்ததுக்கு சும்மா இருந்திருப்பாங்களா? பாட்டி, ஆலியா இப்படி ஏதாவது செய்வான்னு நான் முதல்ல எதிர்பார்த்தேன். எனக்கு எப்பவுமே அவ மேல சந்தேகம் இருந்தது. என்ன உனக்கு சந்தேகம் இருந்தத நீ ஏன் என்கிட்ட சொல்லல? அது நான் எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா எனக்கு ஏன் சந்தேகத்து மேலயே சந்தேகம் இருந்தது. அதாவது நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி ஆலியா அப்படி எதுவும் செய்யலனா நீங்க என்ன சும்மா விட்டுருவீங்களா என்ன? ஆலியாவை பத்தி எதுக்கு அப்படி சொன்னேன்னு கேப்பீங்க. அதனாலதான் சும்மா இருந்தேன். விடுங்கக்கா, அத பத்தி இனி எதுவுமே பேச வேண்டாம். நடந்தது எதுவுமே நம்மளால மாத்த முடியாது. ஆனா இந்த வீட்டோட நிலைமை மாத்துறதுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம்ல? நடந்த இந்த சம்பவத்தினால அபியும் பிரக்யாவும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருக்காங்க. அதுவும் இல்லாம பிரக்யா இப்ப பிரெக்னண்டா இருக்கா. இந்த சமயத்துல அவ வேதனையோட கலங்கி நிக்கிறது அவளுக்கும் பிறக்க போற குழந்தைக்கு நல்லது இல்லக்கா. ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஆனா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் இந்து? என்ன கேட்டிங்கன்னா, துர்கா அம்மனுக்கு பூஜை நடத்தலாம். வீட்டில் அம்மனுக்கு பூஜை நடத்தினா எல்லா தோஷங்களும் நீங்கிடும். அதோட மனசு அமைதியாகி மூணு ஃப்ரெஷ் ஆகிடும். நான் என் பேரன் அபிய சந்தோஷப்படுத்துறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா அவன் கோவத்தை அதிகமாக்க வழி சொல்ற. இப்போ அது வீட்டுக்குள்ளேயே இருக்கான். பூஜைன்னு தெரிஞ்சா வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிடுவான். எதுக்குப்பா கத்துன? பாட்டி செலிப்ரேட் பண்ண ரீசன் கிடைச்சிருச்சு. நான் எப்படி மறந்தேன்? நாளைக்கு அண்ணனோட பர்த்டே. அட ராமா, நேத்து வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. நான் எப்படி மறந்தேனே தெரியல. நாளைக்கு பிறந்த நாள்னு எனக்கு கூட ஞாபகம் இருந்துச்சு. ஆனா யாருக்குன்னு தான் சுத்தமா மறந்துட்டேன் பாட்டி. சரி அதெல்லாம் விடுங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அத சொல்லுங்க. அண்ணாவுக்கே தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டியை பிளான் பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? அப்படி சொல்லுடா, அதுதான் சந்தோஷமே. ஆனா சர்ப்ரைஸ் பார்ட்டியோட சர்ப்ரைஸ் ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும். இத பத்தி நம்ம பிரக்யா அக்கா கிட்ட ஒன்னும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லம்மா ரச்சனா, பிரக்யாக்கு நாம இந்த விஷயத்தை சொல்லிடலாம். இல்ல வேண்டாக்கா, ரச்சனா சொல்றதா சரி. அபியோட சேர்த்து பிரக்யாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தா அவ எவ்வளவு சந்தோஷப்படுவா. ஏற்கனவே கொடுக்க வேண்டிய பார்ட்டியை நம்ம சேர்த்து கொடுப்போம். எதை சொல்ற நீ? அதான்க்கா, பிரக்யா பிரெக்னன்ட் ஆனதுக்கு நம்ம வீட்டுக்கு புது ராக் ஸ்டார் வர போறாரு. அதுக்கும் சேர்த்து நாளைக்கு டபுள் பார்ட்டியா கொடுத்துருவோம். அட ஆமால, அப்படின்னா வரப்போற விருந்தாளிகளுக்கு நம்ம பிரக்யா பிரெக்னண்டா இருக்கான்னு நாளைக்கே சொல்லிடலாம். அப்ப சரிப்பா, இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியை பத்தி பிரக்யா கிட்ட சொல்லவே கூடாது. அது மட்டும் இல்ல, எப்பவும் போல இந்த பார்ட்டியையும் நீ தான் அரேஞ்ச் பண்ற. டோன்ட் வரி பாட்டி, எப்பவும் பார்ட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்னோட பொறுப்பு தான், ஓகேவா? ஆனா இந்த முறை ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது அண்ணா அன்னைக்கு மட்டும் இல்ல, நமக்கும் லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். கலக்குறீங்க மேடம். எப்படி உங்களால மட்டும் இது முடியுது? என்ன சொல்றீங்க? கேள்வி கேட்கறதே ப்ரொஃபஷனா வச்சிருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட நீ ரிவர்ஸ்ல கேள்வி கேட்டு அவங்களே ஆஃப் பண்ணிட்ட. நானே அவங்கள ஃபேஸ் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா நீ நடனா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ற மாதிரி பண்ணிட்ட. பிரில்லியன்ட். அது ரொம்ப ஈஸி. மனசுல இருக்கிறத பேசினா அது நிச்சயம் உண்மையா தான் இருக்கும். தன்னால யாருக்கும் தைரியம் வந்துரும். ஆனா நீ அவங்க கிட்ட சொன்ன ரெண்டு விஷயங்களும் போய் தானே. அம்மாவோட கல்யாணம் நின்னதுக்கு ஆலியா தான் காரணம். அண்ட் நான் உன்னோட ஐடலா.
ஐ ஜஸ்ட் கான்ட் பிலீவ் இட். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன மாதிரி மோசமானவன் யாருக்கும் ஐடியலா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாது? இப்போ இப்போ கடவுளே எடுத்துக்கோங்களேன். கடவுள் எத்தனையோ பேருக்கு ஐடலா இருக்காரு. ஆனா சில பேருக்கு நல்லது நடக்குது, சிலருக்கு கெடுதல் நடக்குது. ஆனா அதுக்காக ஜனங்க அவங்கள நம்பாம இருக்காங்களா என்ன? எந்த டாபிக் பேசினாலும் ஏன் கடவுளை நடுவுல கொண்டு வர? ஏன்னா கடவுள் எல்லா இடத்துலயும் இருப்பாரு. எல்லா இடத்துலயும் இருப்பாருன்னா ஏன் கண்ணுக்கு தெரியல? ஏன்னா அவரு ப்ளீஸ் 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 நீ கடவுளை பத்தியே பேசிட்டு இருந்தா அவர் நேரா கீழ இறங்கி வந்துருவாரு. தேவையில்லாம பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். ஏன் நீங்க கடவுள் பேரை சொன்னாலே கிண்டல் பண்றீங்க? அவரு உங்களுக்கு எல்லாமே ஏய் கொடுத்திருக்காரு. சில். என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதுக்கான கிரெடிட்டை நான் யாருக்கும் தர முடியாது. அந்த கடவுளுக்கும் தர மாட்டேன். எனக்கு என்னமோ நம்ம ரொம்ப நேரமா ஒரே இடத்தையே சுத்திட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அதுவும் இந்த கடை, அது இதோட 3வது தடவை கிராஸ் பண்றத பாக்குறேன். அந்த மாதிரி கடை வேற எங்கேயும் இருக்க கூடாதானே? நான் என்ன இந்த ஏரியாவுக்கு புதுசா? அதோ அந்த குளம், அது இந்த ஏரியாவுல ஒண்ணுதானே இருக்கு. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்ல. அதனால தான் இந்த ஏரியாவை சுத்தி சுத்தி வரேன். எதுக்காக? ஆலியாவை நினைச்சா எத்தனை நாளைக்கு தான் உங்களால அவாய்ட் பண்ண முடியும்? என்னைக்கா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். அதனால ப்ளீஸ் என் பேச்சை கேளுங்க. அவளை மன்னிச்சிருங்க. அவ பண்ண காரியத்துக்கு அவளுக்கு மன்னிப்பே கிடையாது. பனிஷ்மெண்ட் தான் தரணும். அதுக்காக உனக்கு இல்லைங்க. வேணா அவ்வளவு பெரிய மனசு இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தது என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் தான். எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறமும் நான் ஹர்ட் ஆயிருக்கேன். அதை நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியல. சோ ப்ளீஸ் அதை பத்தி பேசி என்ன டென்ஷன் படுத்தாத. சாரி. பொதுவா நீங்க கோவப்படும் போது ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஏய், சைட் அடிக்கிறியா? என்ன சாலியா, என்ன ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா எங்க வர சொல்லிட்ட? ஐ மீன் நம்ம வீட்ல கூட பேசிருக்கலாம்ல. இல்ல, என்னால அந்த வீட்ல பேச முடியாது. ஏன்னா எனக்கு அந்த வீடு நரகம் மாதிரி இருக்கு. அங்க அந்த அபிய பாக்கும்போது என்னால என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடிய மாட்டேங்குது. நீ என்ன சொல்ற ஆலியா? நீ எப்படி பேசலாமா? என்ன இருந்தாலும் அபி உன்னோட அண்ணன். அண்ணனா இருந்தா இப்ப இல்ல. நடந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னேன் தனு. அவன் என்ன பார்த்தா அவனுக்கு எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி அவனை என் அண்ணனா ட்ரீட் பண்ண முடியும்? கம் ஆன் ஆலியா, அபிக்கு கோவம் வந்தா என்ன வேணாலும் பேசுவான்னு உனக்கு தெரியாதா? இதுக்கு முன்னாடி கூட உன் மேல கோவப்பட்டு சண்டை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவனே உன்னை மன்னிச்சிருக்கான், ரைட்? ஆனா இந்த தடவை எனக்கு யாரோட மன்னிப்பும் தேவையில்லை. ஓகே, நான் அப்படி செஞ்சதுல எந்த தப்பும் இல்ல தனு. நான் என்னோட பிரபாவை அடையணும்னு நினைச்சேன். ஆனா நீ பேசுறத வச்சு பாக்கும்போது நீ என்னோட ஃப்ரெண்டா வந்திருக்கியா இல்ல அந்த அபியோட கேர்ள் ஃப்ரெண்டா வந்திருக்கியா? ப்ளீஸ் ஆலியா, சின்ன பசங்க மாதிரி பேசாத. அபி உன்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்கிறதுக்காக நானும் அவனை விட்டுட்டு வந்துட முடியாது. அதுலயும் இதுல தப்பெல்லாம் உன்னோடதுதான் ஆலியா. என்னோட தப்பா? என்னோட பிரபா அந்த அம்முவை கல்யாணம் பண்ணிக்கிறத என்ன கை கட்டி வேடிக்கை பார்க்க சொல்றியா? Are you out of your mind தனு? நான் அப்படி சொல்லல ஆலியா. நீ கல்யாணத்தை நிறுத்த தேர்ந்தெடுத்த வழிதான் தப்புன்னு சொல்ற. நீ திருட்டுத்தனமா தாலி கட்டிக்க பாத்திருக்க. அது எல்லாரும் தப்பா தானே நினைப்பாங்க. அவங்க 2 பேரோட கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பண்ணுன்னு நான் உங்ககிட்ட டென்ஷன் ஆகி பேசும்போதெல்லாம் உனக்கு அதை பத்தின கவலையே இல்லாத மாதிரி ரொம்ப கூலா தானே பேசிட்டு இருந்த. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்க. நீ மட்டும் உன்னோட பிளான் பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருந்தனா நம்ம வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். ஆனா இல்லையே, நீ அம்முவை கொலை பண்ற அளவுக்கு போயிருக்க. ஓ ரியலி? இதே தனு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை பண்ண முயற்சி பண்ணேங்கறத மறந்துட்டியா? ஆலியா, அது ஜஸ்ட் ஸ்டாப் இட் தனு. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு உன்னை இங்க கூப்பிட்டா வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஆலியா, நான் உன் சைடு தான் இருக்கேன். நீ என்னோட ஃப்ரெண்ட், அதனால தான் நான் உனக்கு புரிய வைக்கிறேன். என்னால அபியை விட்டு வர முடியாது. பிரபா எப்படி உன்னோட லைஃபோ அதே மாதிரி தான் அபி என்னோட லைஃப். ஓகே, forget it. இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ரிவெஞ்ச். பிரபாக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிற அத்தனை பேரையும் பழி வாங்கணும்னு ஆசைப்படுறேன். யூ மீன் நீ அபியையும் பழி வாங்கணும்னு நினைக்கிறியா? ஆமா, இன்ஃபேக்ட் என்னோட லிஸ்ட்ல இருக்கிற முதல் பேரே அவனோடதுதான். அவனை இப்படி நான் சும்மா விட்டுருவேன்?
அவனைத்தான் தனு முதல்ல அடியோட அழிக்கணும். ஐ வாண்ட் டு டிஸ்ட்ராய் ஹிம்.